Hi guys, welcome to Tamil Code Academy. So, இன்னைக்கு என்ன டாபிக் பார்ப்போம்னா CSSல டிரான்சாக்ஷன் டியூட்டோரியல். ஓகேவா? இந்த டிரான்சாக்ஷன் டியூட்டோரியல்ல டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி டியூரேஷன் வித் டைமிங் ஃபங்க்ஷன் டிலே. என்னன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. லாஸ்ட் டாபிக்கான 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல பார்த்த மாதிரி நம்ம சம் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்லயோ இல்ல சம் ரொட்டேஷன்லயோ இல்ல கியூவோ நம்ம பண்ண போறோம். அப்படி பண்ண சொல்ல அது ஒரு டைமிங்கை வச்சு பண்ண அப்படி இருக்கும். இப்போ 2 செகண்ட்ஸ்ல கீழே இருந்து மேலே போயிட்டு திரும்பி இங்கே வரணும். அடுத்தது லெஃப்ட்ல இருந்து இங்கே போயிட்டு இப்படி வரணும். அடுத்தது நம்ம அப்படி ஹோவர் பண்ணுறோன்னா பெருசாகணும், ஆனால் ஒரு 2 செகண்ட் ஆகணும். அப்படியே சடனாக பெருசாகக்கூடாது. அப்படியே பொறுமையாக அப்படி 2 செகண்ட்ஸில் இப்படி பெருசாகிட்டு 2 செகண்ட்ஸில் இப்படி சின்னதாகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை த ஸோ நேம் ஆஃப் த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி டு விச் த டிரான்சாக்ஷன் அப்ளை. நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கு. ஓகேவா? பிஃபோர் தட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லலை. ஸோ சிஎஸ்எஸ் டிரான்சாக்ஷன் எனேபிள் ஸ்மூத் அனிமேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது ஹோவர் எஃபெக்டோ சம்திங் கிளிக் பண்ண சொல்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்ல சம்திங் நடக்க போகுது. அது நார்மலாக டக்குன்னு பெருசாவோ இல்லை ரொட்டேட்டோ டக்குன்னு ஆகாமல் பொறுமையாக அப்படி ரொட்டேட் ஆகுது. அது 2 செகண்ட்ஸ் ஆகும் ரொட்டேட் ஆக, திரும்பியும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் ஹோவர் எடுத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை இது ப்ரொவைட் பண்ணும். தே ப்ரொவைட் வே டு கண்ட்ரோல் அனிமேஷன் ஸ்பீட் வென் சேஞ்சிங் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி சேஞ்சிங்னா என்னது? ஒன்று ஆன் கிளிக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வரும். ஆன் கிளிக்னா நான் ஃபோக்கஸ் சொல்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்கோம், தென் ஹோவர் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ஹோவர் அப்படின்னும் போது ஹோவர் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹோவர் பண்ண சொல்ல என்ன ஆகும்? இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகலாம், அனிமேஷன் ஸ்பீடை பொறுத்து என்ன ஆகும்? அது டிரான்சாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொன்னோம். ஸோ டிரான்சாக்ஷன் டியூரேஷன் டிஃபைன் த டியூரேஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட். ஒரு டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படின்றது. டிரான்சாக்ஷன் டைமிங் ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ டைமிங்ன்றதை நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்லையோ இல்லை குறிப்பிட்ட டைமிங்லோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ எனக்கு மொத்தமாக 5 செகண்டு, ஒரு செகண்டில் ஒரு ஆங்கிள் இருக்கணும், இல்லை 4 செகண்ட் வச்சுக்கோங்களேன். 4 செகண்டில் மொதல் செகண்ட் 0 டிகிரி, ரெண்டாவது செகண்ட் 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும், மூணாவது செகண்ட் எனக்கு 180 டிகிரி, நாலாவது செகண்ட் 270, அஞ்சாவது டிகிரி திரும்பி 360. அப்போ ஒரு எலமெண்ட்டை இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், இதான் இப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக. ஸோ இது எனக்கு என்ன ஆகும்? ஸோ ஒரு செகண்டில் இப்படி ரொட்டேட் ஆகும், அடுத்த செகண்டில் இப்படி ரொட்டேட் ஆகும், அடுத்த செகண்டில் திரும்பி இப்படி இருந்தது இப்படி ரொட்டேட் ஆகிட்டு திரும்பி இப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ 4 செகண்ட் 360 ரொட்டேஷன். இந்த மாதிரி டைமிங் ஃபங்க்ஷன் நம்மளால பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் டிலே, இப்போ ஒரு எஃபெக்ட் வருதுன்னு வச்சுக்கேன், நான் ஹோவர் பண்ணேன், எனக்கு உடனே ஆகாது, ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அது என்ன ஆகும், அப்படியே பெருசாகி அப்படியே சின்னதாகும். இந்த மாதிரி டிலே டைமிங் வச்சு பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் இஸ் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இது 4த்தையுமே என்ன பண்ணலாம்? செப்பரேட் பை ஸ்பேஸில் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், பேக்ரவுண்ட்லேயே நம்ம ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஃப்ளெக்ஸ் ஃப்ளோவில் கூட ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி படித்தோம். ஸோ அதே மாதிரி தான் யூஸ் கேசஸ், ஹோவர் எஃபெக்ட், விஷுவல் ஃபீட்பேக் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இன் நேவிகேஷன். ஓகேவா? இது ஒரு பேஜ் வந்து இன்னொரு பேஜுக்கு போக சொல்ல அப்படியே அந்த பேஜ் அப்படியே இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ விஷுவல் அப்பியல், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? டேரக்டாக எக்ஸாம்பிள் போகிறேன். பாக்ஸ்ன்னு இருக்கு, அந்த பாக்ஸை ஹோவர் பண்ண சொல்ல ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஓகேவா? அப்படி இருக்க சொல்ல இங்கே பாருங்க, ஹோவர் பண்ண சொல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரைமியில் போயிட்டு ட்ரை பண்ணிடலாம். இந்த இடத்துக்கிட்ட ஸ்டைல் இருக்கு ஒன்று, இது கட் பண்ணிக்கிறேன், இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஒரு டிவ் இருக்கு. ஓகேவா? இந்த டிவுக்கு கிளாஸ் பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, வித் வந்து 100, ஹைட் வந்து 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் டிஃபால்ட்டாக ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே? ஸோ இங்கே ஹோவர் பண்ண சொல்ல பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவாக மாறணும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஆனால் ப்ளூவாக டக்குன்னு மாறுதாமா சடனாக? இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணி இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். அப்போ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆக போகுது டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டியில். இங்கே பாருங்க. ஸோ இது பாக்ஸு, இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் கலர் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ நீங்கள் இந்த எஃபெக்டை, இந்த டிரான்சாக்ஷன் டியூரேஷனை 1 செகண்டாக மாற்றணும். அப்போ இது ஹோவர். அப்போ ஹோவர் பண்ண சொல்ல கண்டிப்பாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆக போகுது இந்த இடத்துக்கிட்ட. அப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த டிரான்சாக்ஷன் டியூரேஷன் வேலை செய்யும். இதை வந்து நான் ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களா, பார்த்தீங்களா? இல்லை ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன்னா இதை நல்லாவே உங்களால் விஷுவலாக பார்க்க முடியும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை என்ன பண்ணும், இது அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்குல்ல? ஸோ டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், இல்லை கலர் கொடுக்கலாம், இல்லை ஸ்டைல் கொடுக்கலாம், ஃபாண்ட் சைஸ் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இந்த ஹோவரில் அந்த ஃபாண்ட் சைஸோ கலரோ நீங்கள் எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை இங்கே கொடுக்கணும். ஆனால் மல்டிபிள் கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் கொடுக்கணும். இந்த இடத்துக்கிட்ட ஸ்பேஸ் விட்டு இப்போ நீங்கள் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க, கலர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கேன்.
ஸோ கலர் சேஞ்ச் பண்ண முடியாது, எனக்கு டெக்ஸ்ட் கலர் இல்லை. ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒயிட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், WHITE ஒயிட் அப்படின்ற மாதிரி. ஸோ கலரு சரி ஓகே, டிஃபால்ட்டாக கலர் ஒயிட்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு ஹோவர் பண்ண சொல்ல அது வந்து ஒயிட்ன்றது பிளாக்காக மாறுது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு 3 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த பிளாக்காக மாறும். திரும்பி எடுத்துட்டிங்கன்னா அது திரும்பி ஒயிட்டாகவே மாறிடும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்டை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, பேக்ரவுண்ட் கலர் பதிலாக ஸ்பேஸ்க்கு கலர் அப்படின்னு கொடுப்பீங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த இடத்துல கலர் ஒயிட்னு டிஃபைன் பண்ணுவீங்க, இந்த இடத்துல பிளாக்னு டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகேவா, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஹோவர் எஃபெக்ட் வச்சு நம்ம எப்படின்னா டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் டிரான்சாக்ஷன் டியூரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த 2 தான். இதுதான் பண்ண போகிறீங்க. நீங்கள் போய்ட்டு டிரான்சாக்ஷன் அடிச்சிங்கனாலே இது ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. டிரான்சாக்ஷன் டியூரேஷன் அடிச்சிங்கனால டைமிங் வந்துட போகுது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங் யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச். ஸோ லைக் வைஸ் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா, ஸோ இது என்னம்மா, இது என்ன ப்ராப்பர்ட்டி, ஸ்கேலிங் பார்த்தோம்னா. ஆனால் இங்கே ஸ்கேலிங் பண்ணாமல் டேரெக்டாக வித்து வச்சு இதை பண்ணலாம். ஓகேவா, வித்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும் இல்லையா. ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைமிங்கில் பண்ணணும், அதுதான் முக்கியம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், நார்மலாக எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னா, வென்னவா ஹோவா வித்து வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனால் சடனாக சேஞ்ச் ஆகுதா, ஒருவேளை இது 2 ப்ராப்பர்ட்டி எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்களேன், இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் இல்லையா. இதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் நான் என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம், கலர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஹோவரை, இதோட வித்துனா இந்த வித்தை இங்கே கொடுக்கணும், இதோட ஹைட்டுனா இந்த ஹைட் இங்கே கொடுக்கணும். ஓகேவா, அதை மறந்துடவே கூடாது. இங்கே கொடுத்தா மட்டும்தான் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஹைட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னும் போது என்ன ஆகும், அது வித்து மட்டும்தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வித்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும், ஹைட்டு மட்டும்தான். ஓகேவா, ஸோ பாருங்கள், ஹைட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இது ரியலி இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ, பவர் எஃபெக்டில் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துக்கணும். அதுக்கான டைமிங் டியூரேஷனை நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். ஓகேவா, சிம்பிள் இல்லையா, பண்ணலாமா. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹோவர் பண்ண சொல்ல ஆங்கிள் ரொட்டேஷன். அதே தான், ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்றத கவனிங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஆல்ன்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் ரிமூவ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ வித் அண்ட் ஹைட் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு வித் அண்ட் ஹைட் இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் இருக்க போகுது ரெட்டுன்ட்டு. ஸோ கலர் சேஞ்ச் ஆக போகுது. அது கூட கலர் மட்டுமா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம எப்படி வித்து ஹைட்டு இந்தமாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருப்பீங்களா, நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல ஒரு 15 யூஸ் பண்ணுறீங்கப்பா, வித்து சேஞ்ச் பண்ணுறீங்க, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க, கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க, நிறைய சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ ஆளுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் இதுக்கு கீழே என்ன தான் சேஞ்ச் ஆனாலும் அது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், எடுத்துக்கும். இது ஒன்றும் நல்லா இருக்குல்ல. ஸோ ஒன்று ஷார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ மார்ஜின் 15 கொடுத்துருக்கோம். இது இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேஷன் வந்து தெரியாது, அதனால தான் மார்ஜின் 50 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும், 4 சைட்லேயும் எனக்கு மார்ஜினை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ ஹோவர் பண்ண சொல்ல டிரான்ஸ்ஃபார்ம் எனக்கு கால் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அண்ட் டியூரேஷன் நீங்கள் மேலே தான் கால் பண்ணணும். இதுக்குள்ளே நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் நம்ம கொடுத்தோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்டு இல்லை ஸ்கேலு இந்த இடத்துக்கிட்ட. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் பார்த்தோம் இல்லையா, ஸ்கேல் ஞாபகம் இருக்காமா. டிரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் பார்த்தோம். ஸ்கேல் அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், அதனால் இது தேவையில்ல. டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் அப்போ இங்கே பண்ண சொல்ல ரொட்டேட் டு 45 டிகிரி இல்லை ரொட்டேட் டு 360 டிகிரி அப்படின்னீங்கன்னா 360 டிகிரி இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், சமல்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா, ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க, ஹோவர் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்படியே பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஹியர் மீன்ட்டு ஒரு பட்டன் வைக்கிறீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில், அந்த இடத்துக்கிட்ட கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மெயில் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். டக்குன்னு ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் கால் பண்ணி நான் அந்த மாதிரி சும்மா தான் இருக்க வேலைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஸோ எதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல இந்த மாதிரி பட்டன் ஒரு சுற்றி அப்படியே அப்படி நின்றுனா ஐ எம் ரெடி அப்படின்ற மாதிரி கீழே வந்துச்சுன்னா அப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷுவல் கிரியேட்டிவிட்டி, உங்களோட விஷுவல் கிரியேட்டிவிட்டிக்கு என்சான்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த அனிமேஷன் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ தென் கீழே ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா ரொட்டேட் பண்ணோம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், எக்ஸ் ஆக்சிஸில் 200 பிக்சல் நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இதை கட் பண்ணிக்கிறேன், Ctrl X, இந்த இடத்துக்கிட்ட அதை போடுறேன். மற்றபடி இது எதுவும் நான் பண்ண தேவை, உங்களுக்கே தெரியும். ஸோ பாக்ஸ்ன்னு இருக்குது, இந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், whenever hover with respect to some timing
பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைமிங் என்ன ஆகுது அது ஒர்க் ஆகும். ஆனால் ஹோவரை ரிமூவ் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஏன்னா ஹோவரில் கொடுத்துருக்கோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைமிங் என்ன ஆகுது டிரான்ஸ்லேட் எக்ஸ் டைரக்ஷனில் நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஒரு 2000 பிக்சல் கொடுத்தீங்கன்னா ஸோ அது என்ன இருக்கும் 3 செகண்டில் ஒரு சம்பவம் பண்ணும். ஓகேவா, இது ஒன்றும் நல்லா இருக்குல்ல. ஹோவர் எடுத்துட்டா அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொடுக்க முடியுமா? பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. ஓகே, ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன். லைக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ we need to go with the y direction. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸில் மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ ஒய் டைரக்ஷனா இந்த இடத்துக்கிட்ட இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு கொடுக்க போறீங்க, அவ்வளோதான். சின்டாக்ஸ் வேரியேஷன் ஜஸ்ட் சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒய்ன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே 200 போதும். ஓகே, ஸோ 2000 கொடுத்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு வந்துடும் ஃபுல்லாக. இப்போ நாங்கள் பாருங்க, நான் ஹவர் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கு ஸ்க்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்த்தீங்களா, ஸோ 1 செகண்ட் இருக்குது, அதனால் இது இவ்வளோ வேகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வருவாப்புல. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ட்ரை திஸ் ஒன். இது ட்ரை பண்ணிங்கன்னா கூலாக இருக்கும். ஸோ நிறைய கற்றுக்கலாம் இதில். ஓகே, தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி. லைக் வைஸ் நம்ம ஒப்பாசிட்டின்னு சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு நீங்கள் ஆல்னு கொடுத்தாலும் சரி தான், இல்லை ஒப்பாசிட்டின்னு கொடுத்தாலும் சரி தான். இப்போ நான் ஹவர் பண்ண சொல்ல மட்டும்தான் ஒப்பாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி ஒப்பாசிட்டியை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுவும் கூலாக இருக்குல்ல எஃபெக்டை. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், நம்ம அனிமேஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ யாரெல்லாம் அனிமேஷன் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அனிமேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, அதாவது யூசர் இன்ட்ராக்டிவிட்டி அப்படின்னும் போது ஸோ பயங்கரமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்காக தான் இருக்குது. அடுத்தது அனிமேஷன் டாப்பிக்கை நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது கவர் ஆகும். ஸோ 2D 3D ட்ரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ஷன், அனிமேஷன் மூணுத்தையும் ஒன்றா பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் CSS அனிமேஷனில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன்.